யார் பொறுப்பு? அவர்கிட்ட ஒரே ஒரு வீடியோ பாதுகாப்பு கொடுத்தவங்களை அனுப்ப மாட்டாங்களா? ஏங்க நீங்க ஏங்க அனுப்புறீங்க? நான் கேட்கறது, நீங்க பாதுகாப்பு குத்து அனுப்புதுன்னா ஃப்ளைட்டு குத்து அனுப்ப போறீங்க? இல்லை பெரிய டாக்டர் குழு, அப்போலோ டாக்டர் குழுவை வச்சு பெரிய ஆம்புலன்ஸ் வச்சு ஒடிசா வரையும் ஆம்புலன்ஸ் ஃப்ளைட் போட்டு அனுப்ப போறீங்க? ஏதோ ட்ரெயினில் ஏற்றி விட போறீங்க. அவனுக்கு வந்து இந்த பிரச்சனையின் வீரியத்தை கம்மி பண்ணணும்னு சொல்லி ஏற்றி விடுறீங்க. நீங்க ஏன் அனுப்புறீங்கன்னு கேட்குறேன். அந்த 4 பேர் தான் வெட்டினாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த பாயிண்ட் வந்து உண்மை வாங்கணும்ல. 10 பேர் வெட்டிருக்கலாம், இல்லை வேற எதுனா முன்னூறு இருந்துச்சா, இல்லை வேறனா சொல்லி பண்ணாங்களா, இல்லை கஞ்சா குடிசா வெட்டினானா, வேற எதுக்காக வெட்டினானா, என்ன வேணா இருக்கும் இல்லைங்க. உண்மையை சொல்ல வேண்டிய கடமை போலீஸுக்கு இருக்கா இல்லையா? போலீஸ் இது எப்படி அழகாக தட்டி கழிக்குது பாருங்க. 4 பேர் சும்மா வந்தாங்க, ரீல்ஸ் பண்ணணும்னு மோகத்தில் வந்தாங்க, ஏதோ கொஞ்சம் கஞ்சா குடிச்சிருந்தாங்க, அது எந்த கஞ்சா நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். அப்போ வந்து இவன் ரீல்ஸ் எடுக்கிறப்போ எதிர்ப்பு தெரிவித்தான். எதிர்ப்பு தெரிவிச்சனால வெட்டுறான்னா, ரீல்ஸ் பப்ளிக்கில் ட்ரெயினில் ரீல்ஸ் எடுக்கிற நீ போய் எதனா ஒரு பப்ளிக் எதிர்ப்பு தெரிவிச்சா நீ வெட்டுவியா? வெட்டுவியா நீ? இது என்ன மாதிரி உலகம்? அது எப்படி இந்த போலீஸ் சப்பக்கட்டப்படுது? இல்லை நம்மளுக்கே தோணாது. இல்லை இந்த போலீஸ் எப்படி சப்பக்கட்ட பண்ணுது? அதெல்லாம் நான் கேட்குறேன். நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி. பாதிக்கப்பட்டவன் அங்கே இருக்கிறான்ல, பாதிக்கப்பட்டவனுடைய முழு வீடியோ எங்களுக்கு வேணும். அவன் ஏன் அப்படின்னா, எங்கே ஏறினா, எத்தனை, இவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. 10 நாள் முன்னாடியே வந்துட்டான், அவன் வேலைக்கு வரல, அவன் வட மாநில தொழிலாளி இல்லை, சுற்றி பார்க்க வந்தான். சுற்றி பார்த்தவன் எதுக்கு கழிவறை பக்கத்தில் உட்காந்துட்டு போகிறான்? கழிவறை பக்கத்தில் உட்காந்து ஒருத்தன் போகிறான்னா அவன் வக்கற்றவன். அவனுக்கு எந்த பணம் இல்லை, அவனால் பிரயாணம் பண்ண கூட பணம் இல்லாமல் தான் உட்காந்துட்டு போவானுங்க.